மனித குலம் கொஞ்சம் கற்பனை, கொஞ்சம் பொய், இன்னும் கொஞ்சம் சொல்ல போனா அது நம்பிக்கொண்டு இருக்கிற ஒரு விதமான பழைய நம்பிக்கைகள், அதுல இருந்து வெளியே வருவதற்கு மனித குலம் விரும்பாது. எந்த விஷயத்தையுமே கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்லுவது என்பது மனிதர்களுடைய இயல்பு. வீட்டில் ஒரு சின்னதா கொஞ்சம் பூரானுக்கு கொஞ்சம் பெருசு, அது மாதிரி ஒரு பாம்பு போச்சு, அதை அடிச்சான். அவன் சம்சாரம் பக்கத்து வீட்டுல போய் சொன்னா 5 அடிக்கு ஒரு பாம்பு எங்க வீட்டுக்காரர் அடிச்சாருன்னா. அந்த அம்மா தெருவில் எல்லாரையும் பார்த்து அவங்க வீட்டுக்காரர் 15 அடிக்கு ஒரு பாம்பு போச்சான் அப்படின்னு அவர் ஆரம்பிச்சார். 15 அடி அப்படின்னு. ஏன்னா சொல்றவங்க அந்தஸ்துக்கு ஏத்த மாதிரி கூட்டிக்கணும். சொல்றவங்களுக்கு ஒரு அந்தஸ்து இருக்கு, நம்ம அந்தஸ்துக்கு பூரான்னு சொல்ல முடியாது இல்ல. அதனால அது பாம்பு ஆக்கணும், 5 அடி ஆக்கணும், அது 10 அடி ஆக்கணும், அவங்கவுங்க அந்தஸ்துக்கு. கடைசியில் அது என்ன ஆகி போச்சு, அனகோண்டாவா மாறிடுச்சு. அப்படி சுத்தி இப்படி சுத்தி அனகோண்டாவே ஆகி போச்சு. இது அந்த ஊருக்கு ஒரு புதுசா ஒரு துறவி வந்தாரு. அந்த துறவிகிட்ட ரொம்ப பெருமையா சொன்னாங்க. அது மாதிரி அந்த வீட்டுல ஒரு பெரிய மனுஷன் இருக்காரு, அவரு இது மாதிரி 550 அடிக்கு ஒரு பாம்பு அடிச்சாருன்னா. அவர் பயந்தே போயிட்டார். இவ்வளவு பெரிய மனுஷன் இருக்க ஊர்ல நம்ம என்ன பண்றதுன்னு அவன் வீட்டுக்கு கேட்டாரு, எப்பா நீ 550 அடி பாம்பு அடிச்சியான்னு கேட்டாரு. அவன் ஆமாம்னு சொல்லல, இல்லைன்னு சொல்லல. அனாவசியமா ஒரு பெருமையை இழக்க கூடாது. சும்மா அமைதியா இருந்து ஒரு விருது வருது, அதையே கெடுத்துக்குவானே அப்படின்ட்டு பேசாம நின்னா. அவருக்கு அவநம்பிக்கையினால மனைவியை கேட்கிறாரு, ஏமா இவர் 550 அடி பாம்பு அடிச்சாரான்னு. அந்த அம்மாக்கு இப்ப ரொம்ப சந்தோஷம், இவர் அவ்வளவு பெரிய ஆள் ஆயிட்டார் போல் இருக்குது, இதை நாமளும் கெடுக்க வேண்டாம் அப்படின்னு அந்த அம்மா சும்மா இருந்தது. அந்த வீட்டுல இருந்த சின்ன குழந்தை அதை பார்த்து கேட்டாரு, ஏன்னா உங்க அப்பா 550 அடி பாம்பு அடிச்சாரா அப்படின்னு. அந்த பையன் ஒரே ஒரு கேள்வி கேட்டான், செத்த பாம்பு வளருமா ஐயா? இந்த உலகத்துல செத்த பாம்பு எங்கேயாவது வளருமா ஐயா? நான் இதான் ஃபர்ஸ்ட் டைமா கேள்விப்படுறேன்னா. ஏன் அது 2 அடி, அது செத்தது எப்படி 550 அடி ஆச்சுன்னா? இதை தெரிஞ்சுக்கணும்னா நீங்க இந்தியாவில் பிறந்து வளரணும். ஏதோ இத்தனோண்டு நடந்ததை நம்மால் ஊதி 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 பெரிய விஷயமாக்கி அதுக்கே கோயில் கட்டி அதுல 10 பேர் வசூல் பார்த்து அதை சில பேர் எம்எல்ஏ எம்பி வரைக்கும் மேல போய் என்னென்ன பண்ண முடியுமோ அத்தனை அழிச்சாட்டியமும் பண்ணும். இத்தனோண்டு விஷயம் ஒண்ணுமே கிடையாது, அது ஊதுனா அவ்வளவுதான். இது எதனால வருகிறதுனா மனித மனத்துக்கு ஒரு பலவீனம் உண்டு. கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணலைன்னா நல்லா இருக்காது. எக்ஸாஜரேஷன் அப்படிங்கிறது மிகைப்படுத்துதல், தவிர்க்க முடியாது. இப்ப பாருங்களேன், நம்ம ஒரு வீட்டில் சாப்பிடுறோம், சாப்பாடு எப்படின்னா பிரமாதம், நீங்க மிகைப்படுத்தலைன்னா அவங்க வருத்தப்படுவாங்க, அடுத்த வேலைக்கு வந்தா போட மாட்டாங்க. ஒரு 7-8 சிக்கல் இருக்குது அனாவசியமா. அதை விட என்னன்னா கூட்டிட்டு வந்த புருஷனை திட்டுவாங்க. ஒரு ஆளை கொண்டாந்து நிறுத்தினிய ஒரு வரி கூட நல்லா இருக்குன்னு சொல்லாம தின்னுபிட்டு எருமாடு மாதிரி போறோம் பாரு அப்படிம்பாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ நல்லா இருந்ததுங்க, இது வரைக்கும் நான் சாப்பிட்ட சாப்பாட்டுல இது மாதிரி ஒரு சாப்பாடு சாப்பிட்டது இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் புழுகுவோம். கொஞ்சம் புழுகலைன்னா நம்ம வாழ்க்கையை நடத்த முடியாது. ஆனா நம்ம எவ்வளவு தூரத்துக்கு மேல போறோம் அப்படின்னா கொஞ்சம் மிகை பொய் அப்படியே மேல 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 போறோம். நான் இதை குறை சொல்லல, இலக்கியமே அப்பதான் உருவாகும். கவிதைக்கு பொய் அழகுன்னு பாடலையா? கொஞ்சம் பொய் சேர்க்கறது தான் கவிதைக்கு அழகா இருக்கும், வேற வழியே கிடையாது. நீங்களாம் நல்ல பூத்துக்கிட்டு வரணும்னா ஆப்ப சோடா கொஞ்சம் சேர்த்துக்கிற மாதிரி. நான் நீங்களான்னு பொதுவாக தான் சொன்னேனே ஒழிய ஆம்பளையா பொம்பளையா அது யார் யாரெல்லாம் ஆப்ப சோடா போடுறீங்களோ அவங்க எல்லாருமே சேர்த்துக்குங்க. அதில் போய் நான் தலையிடுறதுக்கு தயாரா இல்லை. அது கொஞ்சம் போட்டால் பூத்துக்கிட்டு வரும் பார்த்தீங்களா, அது மாதிரி கொஞ்சம் ஆப்ப சோடா போடணும் கவிதையில். இப்போ வீட்டில் குழந்தை அழுவுது, அம்மா தாலாட்டு பாடுற போது என்ன பாடுவாங்க, குழந்தை அழுத கண்ணீர் ஆராய் பெருகி வர. இதை விட அந்த புழுகு ஆகாச புழுகு இருக்குதா? எங்கேயாவது ஆறு வருமா? வந்தா காவிரி தகராறே நமக்கு வராது. 2 குழந்தைய கிள்ளி விட்டா போறோம், அது பாட்டுக்கு ஆறா பெருகி வரும். நமக்கும் கர்நாடகாவுக்கும் தகராறே கிடையாது. ஒரு 8 பிள்ளைங்களை ஒன்னா வச்சு கிள்ளினா கதை முடிஞ்சு போச்சு இல்லையா? அது உண்மை இல்லை. அந்த தாயினுடைய மனம் அந்த குழந்தை அழுதது பெருசா தெரியுது, எக்ஸாஜரேஷன். குழந்தை அழுத கண்ணீர் ஆராய் பெருகி வராதல், யானை குளித்தேற குதிரை குளித்தேற வழிப்போக்கர் வாய் கழுவ. இதெல்லாம் தான் மிகைப்படுத்துதல். மிகைப்படுத்துவதை கூட சகிச்சுக்கலாம். ஆனா அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் அவர் சொல்றது என்ன தெரியுங்களா? பொய்களை நியாயப்படுத்துதல். இந்த வித்தியாசத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். பொய்களை நியாயப்படுத்துதல், இது எந்த வகையில நியாயத்தோட சேர்த்து ஒரு பொய்யை நியாயப்படுத்தி கொண்டே போலாமா?
ஒரு சின்ன உண்மைங்க, நம்ம தெரிஞ்சிருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிற ஒரு உண்மைங்க. என்ன? நாம் அனைவரும் இன்றைக்கு இந்தியாவில் பின்பற்றி கொண்டிருக்கிற இந்து மதம் என்பது பல மதங்களுடைய கூட்டமைப்பு. இவ்வளவுதான் ஒரு சிம்பிள் உண்மை. எப்படி 7-8 கடவுள் இருக்க முடியும்? சிவன் ஒரு முழுமுதற் கடவுள் சைவத்தில் இருக்குது, திருமால் அப்படின்னு ஒரு முழுமுதற் கடவுள் வைணவத்தில் இருக்குது, அன்னி காளி கொற்றவை அப்படின்னு ஒரு பெண்ணை வணங்குகின்ற வழிபாடு சக்தி வழிபாட்டில் இருக்குது. ஒரு எளிய விஷயம், அது ஒரு முழுமுதற் பொருள்னு, அது கூட சாமி வடிவத்தை மாத்திரலாம். பிலாசபி அத்வைதம், துவைதம், விசிஷ்டாத்வைதம், சைவ சித்தாந்தம், எப்படி பிலாசாபிக்கல் பிரான்சஸ் உண்டாக முடியும்? பிலாசபில எப்படி கிளாசிபிகேஷன் உள்ள வந்தது? ஒரு மதத்துக்கு ஒரு தத்துவம் தானே சார் இருக்க முடியும். அத்வைதம்னா அதை தோண்டி நின்றுபட வேண்டியதானே. அதுல எப்படி விசிஷ்டாத்வைதம் வர முடியும்? அதுல சைவ சித்தாந்தம் எப்படி வர முடியும்? சோ பிலாசபி நிறைய இருக்கு. ஐடியா, ஐடல் அதாவது சிலை, அது வெவ்வேறு இருக்கு, வடிவம் நிறைய இருக்கு. அப்ப சிம்பிள் என்ன? நம்ம 7-8 பேர் ஒன்னா இருந்தோம், சண்டை கிண்ட போடாம நம்ம இருக்கணும்னா ஒரே வழி, லெட் அஸ் மெர்ஜ் டுகெதர். நம்ம இணைஞ்சுக்குவோம், அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம், கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் பரவாயில்லை, நம்ம ஒன்னா இருந்துக்குவோம் அப்படின்னு பல்வேறு மதங்களை இணைத்து கொண்டது இந்து மதம். இந்த உண்மையை சொல்றதுல என்ன வருத்தம் இருக்குது? இந்த உண்மையை நம்ம எப்படி கொண்டு போறோம்னு கேட்டீங்கன்னா, அதை ஒரே மதமா ஆக்குவேன் அப்படின்னு பிடிவாதம் பிடிச்சு அவனை நசுக்கி இவனை நசுக்கி இவனை புழிஞ்சு அவனை புழிஞ்சு பயனில்லை. இன்னைக்கு சொல்றேன் பாருங்க, எவ்வளவு வன்முறைகளை பிரயோகித்தாலும் உண்மையை உங்களால் சாகடிக்க முடியாது. எவ்வளவு வன்முறைகளை பிரயோகித்தாலும் உண்மைகளை உங்களால் சாகடிக்க முடியாது. அது 5000 ஆண்டுகளுக்கு பிறகு கூட எழுந்து நின்று கர்ஜிக்க தொடங்கும். எப்படி நீங்க உண்மையை அழிச்சிட முடியும் இந்த உலகத்திலிருந்து? இட் இஸ் an affiliation. எல்லாத்தையும் இணைக்கப்பட்டது. எப்ப நீ சிவனை வச்சிருக்கியா வச்சுக்க, எதுக்கு பெருமாள் வச்சிருக்கிற திட்டுற? ஒண்ணு பண்ணலாம். என்ன? மதுரையில ஒரு கல்யாணம் பண்ணிட்டா சரியா போச்சு. மீனாட்சி கல்யாணம்னு ஒரு கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வாப்பா. பெருமாளும் அங்கேருந்து வந்தாரு, சிவபெருமான் கல்யாணம் பண்ணாரு, மீனாட்சி சிவபெருமானுக்கு திருமாலுக்கு தங்கச்சி அப்படின்னு ஒரு ஒருமைப்பாட்டை உண்டு பண்றோம். சோ என்ன புரிஞ்சுக்கணும்? பலவிதமான மதங்களுடைய ஒருங்கிணைப்பாக ஒரு மதம் உருவாயிற்று அப்படிங்கறத ஒரு சிம்பிள் ட்ரூத். அது அதை நம்ம அப்படியே சொல்ல முடியாது. நாங்க சொல்ற மாதிரி திருப்பி சொல்லுன்னு ஆரம்பிச்சா ஒரு உண்மையை கூட பேசக்கூடாது அந்த நாட்டில். இதோட அடுத்த நீட்சி எங்க வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பல்வேறு நாடுகளுடைய ஒருங்கிணைப்பு தான் இந்தியா என்ற நாடு. பல நாடுகள் ஒன்றாச்சு. நீங்க ஆதி காலத்திலேருந்து கேளுங்க, 56 தேசத்து அரசர்களும் 56 தேசத்து அரசர்களும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். காந்தகார் உட்பட, காந்தார தேசம் உட்பட நம்ம எல்லாத்தையும் சேர்த்து இணைச்சு சொல்லிக்கிட்டு இருந்தோம். 56 தேசத்து ராஜாக்கள், 56 தேசத்து ராஜாக்கள் அப்படின்னு. அப்புறம் என்னாச்சு? ஒரு நெசசிட்டி நமக்கு ஏற்பட்டது. ஆங்கிலேயர்கள், முகலாயர்கள் அவங்களுடைய வரவுக்கு பிறகெல்லாம் இந்த நாட்டை கட்டமைக்கிற போது நம்ம என்ன பண்ண வேண்டியிருந்தது? நம்ம எல்லாருமா சேர்ந்து ஒரு நாட்டை உருவாக்கிக்கலாம், நம்ம ஒத்துமையா இருக்கலாம், நம்ம ஏன் சண்டை போடணும், நமக்குள்ள பலவீனமா இருந்தா இன்னொருத்தன் வந்துருவான் அப்படின்னு. நான் தமிழ் பேசுறேன்பா, நான் கன்னடம் பேசுறேன்பா, நான் மலையாளம் பேசுறேன்பா, நான் ராஜஸ்தானி பேசுறேன், மராட்டி பேசுறேன், எது வேணாலும் பேசலாம்பா, நம்ம என்ன வேணாலும் சாப்பிடலாம்பா. ஒருத்தன் கோதுமை சாப்பிடுவான், ஒருத்தன் அரிசி சாப்பிடுவான், ஒருத்தன் கேழ்வரகு சாப்பிடுவான், ஒருத்தன் தலப்பா மேல கட்டிக்குவான், ஒருத்தன் வந்து இடுப்புல கட்டிக்குவான், என்னமோ ட்ரெஸ் பண்ணுவோம், விதவிதமா உடுத்துவோம், விதவிதமா பேசுவோம், விதவிதமா இருப்போம். ஆனா நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு நாடா இருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு நல்ல பண்பாட்டினுடைய முடிவு. இப்ப எல்லாரும் இணைஞ்சு ஒரு நாடா ஆயிருக்கிறோம் அப்படிங்கிற அந்த கருத்தை மனசுல வாங்கிட்டா சண்டை போட மாட்டோம். ஏன்னா நம்ம ஏற்கனவே தனித்தனியா இருந்தோம், சேர்ந்திருக்கிறோம். தனியா இருப்பது பலம் அல்ல, பலவீனம் என்று தெரிந்து கொண்டு சேர்ந்திருக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு உண்மை. இந்த உண்மையை சொல்லாத, இந்த உண்மையை சொல்லக்கூடாது, மொழியெல்லாம் அப்படி பேசக்கூடாது, இனமெல்லாம் பேசக்கூடாது, தனித்தனியான மதங்கள்னு பேசக்கூடாதுன்னா எப்படி பேசாம இருக்க முடியும்? சார், எங்க பெரியப்பம்பையனாவே இருக்கலாம், என் சொத்துல ஒரு 5 ஏக்கர் ஆட்டையை போட்ட சும்மா இருப்பேனா? எங்க பெரியப்பம்பையனாவே இருந்தா கூட 5 ஏக்கர் ஆட்டையை போட்டவன், ஆனாலும் நான் அண்ணன் மரியாதை கொடுக்குறேன் இல்லையா? அது மாதிரி என்ன நடந்ததுங்கிற வரலாற்றை நான் எழுதி வச்சுக்க மாட்டேனா? எழுதி வச்சுக்காத, வரலாற்றை மாற்றி எழுது அப்படின்னா. உண்மைகளை வரலாற்றின் பக்கங்களிலிருந்து அழிக்கிற கொடூரமான முயற்சி அண்மை காலமாக அரங்கேறி கொண்டிருக்கிறது. இந்த உண்மைகளை வரலாற்றின் பக்கங்களிலிருந்து அழிப்பது நாம் உண்மைக்கு செய்கிற துரோகம்,
உண்மைக்கு செய்கிற துரோகத்தை காலம் மன்னிக்கவே மன்னிக்காது. ஏன்னா இயல்பா உண்மையை ஒத்துக்கிட்டோம் அப்படின்னா பிரச்சனையே வராது. இதுதானே சின்ன விஷயம். சரி, இப்போ நான் எனக்கு தலைப்பு கொஞ்சமோ பிரிவினைகள். இது பாரதியாருடைய வரி. ஒரு அப்பனையும் மகனையும் கேலி பண்றான். அப்ப 5 தலை பாம்புமா, அவன் 6 தலை பாம்புமா. நான் சொன்ன பாம்பு கதையை பாரதியை ஆரம்பிச்சுட்டான். இப்படி சொல்லி இவனுக்குள்ள பிரிவினைகள் எல்லாம் சகிக்க முடியலடா அப்படின்னு பாரதி பாடுறான். கொஞ்சமோ பிரிவினைகள், இந்த மனிதர்களுக்குள்ள பிரிவினைகள் கொஞ்சம் நஞ்சமா அப்படின்னு பாட்டுல கேட்கிறான். வசனத்துல என்ன எழுதுறான் ஒரு இடத்துல பாரதி, இந்த 4 வர்ணம்னு பிரிச்சிருக்காங்க பாருங்க. அவரு அதை சொன்னாரு, மேல் வர்ணம் 1 2 3 4ன்னு. அத ஒரு யானைய ஒரு யானைப்பாகன் பேசுறதா பாரதி வச்சுட்டு, இவனுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா, யானையில சூத்திர யானைன்னு ஒண்ணு இருக்குன்னு பேசுறானேன்னு பாரதி கோவப்படுற. யானையில சூத்திர யானை, யானையில சத்திரிய யானைன்னு பேசுறான், இவனுக்கு அறிவு இருக்கா அப்படின்னு பாரதி வசனத்துல ஒரு இடத்துல கேள்வி கேட்கிறார். அப்ப இந்த மனிதர்கள் எதனாலேயோ பிரிச்சு 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 பார்த்து சமூகம் பலவீனம் அடைகிறது, சமூகம் நாறுகிறது, சமூகம் பகைகளால் வெட்டி சாய்கிறது, சமூகம் நாகரிகமற்ற சமுதாயமாக பிறரால் காரி துப்பப்படுகிறது. சார், இன்னும் ஒரு நாட்டில், இவ்வளவு வளர்ந்த நாட்டில் ஒரு கோயிலுக்குள்ள ஒருத்தர் சாமி கும்பிடறதுக்கு போக முடியாதுன்னு ஒருத்தன் அடாவடித்தனமா சாதிச்சான்னா, வெளியில இருக்கிற மற்றவன் இந்தியாவை பார்த்து காரி துப்ப மாட்டானா? என்னடா நாடு வச்சிருக்கிறீங்க நீங்க? ஒருத்தன் கோயில போய் சாமி கும்பிடுறா கூட உள்ள விட மாட்டேங்கிறீங்களே, என்னடா நியாயம் இது? கேட்க மாட்டானா? அதனால நம்ம என்ன பண்றோம்? நம்முடைய குறைபாடுகளை களையணும், நம்முடைய பிரிவினைகளை களையணும் அப்படின்னு சொல்லும். இப்போ நீங்க ஒன்ன புரிஞ்சுக்கணும், பிரிவு என்பது வேறு. நல்ல கவனிக்கணும், பிரிவு என்பது வேறு, பிளவு என்பது வேறு, பகிர்வு என்பது வேறு. நீங்க நல்ல ஆழமா சிந்திச்சு பார்த்தா தான் தெரியும். பிளவு என்பது வேறு, பிரிவு என்பது வேறு, பகிர்வு என்பது வேறு. இது மூணையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது, ரொம்ப முக்கியமான விஷயம். இது பாருங்களேன், இப்போ ஒரு செடி நல்லா வளருதுங்கிறதுக்கு என்ன அடையாளம் தெரியுங்களா? அந்த செடி வந்து ஒரு 2 கிளை 3 கிளை 4 கிளைய அது அப்படி தன்னை அப்படியே பிளந்து கொண்டே போனாதான் அது ஒரு வகையான வளர்ச்சிக்கு அடையாளம். விவசாயம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் என்ன, அந்த காம்பை கிள்ளி, அந்த முன்பகுதியை கிள்ளி விடுவாங்க, இலைப்பகுதியை கிள்ளி விடுவாங்க. கிள்ளி விட்டா என்ன ஆகும்னா உடனே 3 கிளையா வரும், கிளைச்சிக்கிட்டு வரும். அப்போ அதிகம் பூ பூக்கும், அதிகம் காய் காய்க்கும், அதிக விளைச்சல் கிடைக்கும் விவசாயி, இல்லைங்களா? அப்போ ஒன்றை கட் பண்ற போது அது 3ஆ விரிஞ்சுக்குது, 5ஆ விரிஞ்சுக்குது அப்படின்னா அது நன்மை தருதா கெடுதல் தருதா? அது பிரிகிற போது ஏகப்பட்ட காய் கொடுக்குது, ஏகப்பட்ட நன்மையை கொடுக்குது, அது வளர்ச்சி. எனவே வளர்ச்சிக்காக செய்கிற பிரிவுகள் தவறற்றவை. அதை இயற்கை வச்சிருக்கு, வளர்ச்சிக்காகவே சில பிரிவுகளை வச்சிருக்கு. இப்போ மெடிக்கல் ஃபீல்ட் அப்படிங்கறத எடுத்தீங்கன்னா, அன்னைக்கெல்லாம் ஒரே ஒரு டாக்டர், ஒரே விதமான ட்ரீட்மெண்ட் தான். ஆனா இன்னைக்கு ரொம்ப அக்கிரமம் ஜாஸ்தியா போச்சு, அது வேற சமாச்சாரம். இப்ப நீங்க போய் சொன்னீங்கன்னா, டாக்டர் கை வலிக்குதுன்னா, அறிவில்லாம பேசுறியப்பா, இடது கையா வலது கையான்னு விவரமா சொல்ல மாட்டியா நீ? ஏன்? நான் இடது கை ஸ்பெஷலிஸ்ட், ஒரு வலது கை ஸ்பெஷலிஸ்ட். டாக்டர் நான் வலது கை, நான் இடது கை ஸ்பெஷலிஸ்டுக்கு லெட்டர் தரேன், நீ அவரை போய் பாரு. ஆனா நான் லெட்டர் கொடுக்கறதுக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டு போயிடு, வெறும் லெட்டர் கொடுக்கறதுக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டு போயிடு. கொண்டு போய் இடது கை ஸ்பெஷலிஸ்ட் நீங்க போனீங்கன்னா அவர் கேட்பார், இப்படி பொறுப்பு இல்லாம பேசினா நான் என்ன பண்ண முடியாது? கையில 5 விரல் இருக்குது இல்ல, 5 விரல்ல எந்த விரல்ல வலிக்குதுன்னு சொன்னாதானே நான் ட்ரீட் பண்ண முடியும். ஏன்னா நான் ஒரு விரலுக்கு தான் நான் பார்ப்பனே ஒழிய மற்ற 4 விரலுக்கு நான் பார்க்கறது இல்லை. இப்போ ஸ்பெஷலைசேஷன் அப்படி போயிருச்சு மெடிக்கல் ஃபீல்டு, அது பாட்டுக்கு கிடைச்சிக்கிட்டே போகுது. நான் இதை நியாயப்படுத்துறேன்னு தயவுசெய்து நினைக்காதீங்க. ஆனா அப்போ ஒரு ஆஸ்பத்திரி, ஒரு டாக்டர்னா ஒரு MBBS அதோட நின்று போயிடும். இப்ப கண்ணுக்கு நுட்பமா பார்க்க வேண்டியிருக்கு. கண்ணுல உங்களுக்கு லென்ஸ் உள்ள வைக்கிறதுனா அது ஒரு டைப் ஆஃப் ஆபரேஷன். உள்ளுக்குள்ள நரம்புகள்ல கை வைக்கிறதா இருந்தா அது ஒரு டைப் ஆஃப் ஆபரேஷன். மூளைக்கு உள்ளேயே ஒரு குழாயை உள்ள விட்டு அதுல போய் அடைப்பு ஏதாவது இருந்தா எடுத்துப்பாரு அப்படின்னு அதுக்கு ஒரு ஆபரேஷன். ஹார்ட்ல ஒரு குழாயை உள்ள விட்டு பிளம்பிங் வேலையை காஸ்ட்லியா பாக்குறது. பிளம்பர் வேலையவே காஸ்ட்லியா, பிளம்பர் 10 ரூபாய் 100 ரூபாயில போவாரு, இவர் 5 லட்சம் 10 லட்சம் ரூபாய் வாங்குவாரு. அதான் ஒரே ஒரு வித்தியாசம். அப்படி அந்த 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 பிளம்பிங் உள்ள பார்த்தா அதுக்கு ஒரு ஸ்டென்ட் வச்சா அது ஒரு டைப் ஆஃப் ஸ்பெஷலிஸ்ட். இந்த வளர்ச்சி சரிங்கிறீங்களா தப்புன்றீங்களா?
மெடிக்கல் ஃபீல்டோட growth அது இன்எவிட்டபிள், தவிர்க்க முடியாதது. அது ஒரு வகை வளர்ச்சி. நான் சின்ன பையனா இருந்த போது இருந்திருப்பல, எப்படியா சின்ன பையனா எல்லாமே இருந்திருப்போம் லைஃப்ல. இருந்தப்ப எங்க ஊர்ல ஒரு டாக்டர் இருக்காரு. அவரு நார்த் இந்தியன். 12 பைசா தான் வாங்குவாரு. அப்போ நாங்க ஸ்கூல் படிக்கிற காலத்துல நாங்க அவர்கிட்ட அடிக்கடி போய் பார்ப்போம். எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, எத்தனை நாள் லீவு வேணும் அப்படின்னு கேட்பார். பசங்க போனாலே அவர் என்ன நோயெல்லாம் கேட்க மாட்டார். உனக்கு எத்தனை நாள் லீவு வேணும் அப்படிம்பார். நாங்க உடனே 3 நாள் அப்படிம்போம். 1 வாரம் தர்றேன் அப்படின்னு, உடம்பு சரியில்லை 1 வாரம் இவனுக்கு லீவு வேணும்னு எழுதி கொடுப்பார். எவ்வளவு நல்ல டாக்டர் பாருங்க அவரு. அதனால நாங்க அவர்கிட்ட தான் போவோம். அவர்கிட்ட நாங்க போய் உட்கார்ந்துருக்கும் போது ஒரு தடவை குய்யோ முறையோன்னு அடிச்சு அலறிக்கிட்டு ஒரு அம்மா ஓடியாருந்தது. இங்கே தபதபான ஓடியாரு. என்னமோ நடந்து போச்சுன்னு அவர் ரூம்ல இருந்து வெளியே ஓடியாராரு. என்னம்மா ஏன் கத்துறீங்கோ, அவர் வெளியே ஓடியாராரு. இங்க இருந்து, ஐயா மாறி போச்சியா, ஐயா மாறி போச்சியா, ஐயா மாறி போச்சு. என்ன மாறி போச்சு? இந்த அம்மா பேரு பழனி அம்மாள். பொன்னியம்மாள்ங்கிற பிரிஸ்கிரிப்ஷனுக்கு மருந்து கொடுத்துட்டாங்க. இவரு கம்பவுண்டர் கொண்டு போய் கொடுத்த உடனே இந்த பழனி அம்மாளுக்கு பதிலா பொன்னியம்மாள் பிரிஸ்கிரிப்ஷனையும் மருந்தையும் அந்த அம்மாட்ட கொடுத்துட்டார் அவரு. அது மாறி போயிட்டு அந்த அம்மா சாப்பிட்டுருச்சு. அது என்னமோ ஆயிடுவோமோன்னு பயந்துகிட்டு ஓடியாரு. மாறி போச்சுங்கோ, மருந்து மாறி போச்சுங்கோ, மருந்து சீட்டு மாறி போச்சுங்கோ. அவர் சொன்னார் பாருங்க ஒரு வார்த்தை, கவலைப்படாதீங்க, நான் இப்ப மாத்தி கொடுக்குறேன் அப்படின்னு பேப்பரை வாங்கினாரு. இவரை பொன்னியம்மாள் அடிச்சுட்டு பழனியம்மாள்னு எழுதி கையில கொடுத்துட்டு போலாம் நீங்கோ. அவருக்கு பொன்னியம்மாளுக்கு ஒரே மருந்து தான், பழனியம்மாளுக்கு ஒரே மருந்து தான். இந்த கம்பவுண்டர் இவ்வளவு பெரிய ஜாடியில சேப்பு கரல்ல ஒண்ணு கலக்கி வச்சிருப்பான் ஒரு பக்கத்துல. அப்புறம் ஏதோ ஒரு மாத்திரையை பொடிச்சு நியூஸ் பேப்பர்ல மடிச்சு 3 பொட்டலம் வச்சிருப்பார். இது 2 தவிர ஒரு மருந்தே கொடுக்க மாட்டார். 12 பைசாக்கு வேற எவ்வளவு கொடுக்க முடியும் அவரால்? ஆனா அவர் ஒரு காலத்துல மருத்துவம்னு சொன்னார். இன்னைக்கு நம்ம அப்படி ஒரு மருத்துவர்கிட்ட போவோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. செஸ்ட்னா அது ஒருத்தர் இருக்காரு, லங்ஸுக்கு ஒருத்தர் இருக்கிறாரு. அப்போ இத நீங்க இந்த பிரிவுகள் வளர்ச்சின்னு சொல்வீங்களா? அதைத்தான் நான் வேற மாதிரி சொல்றேன். அந்த பிரிவுகள் பிளவுகளும் அல்ல, பிரிவுகளும் அல்ல, அவை பகிர்வுகள், பகிர்ந்து கொள்ளுதல். நான் இதை கவனிக்கிறேன், நீ அதை கவனி, நீ இதை கவனி. பகிர்வுகள் அற்ற ஒரு சமூக அமைப்பு உருவாகாது. இந்த விழா வெற்றியா நடக்கணும்னா மாவட்ட ஆட்சித்தலைவர் என்னென்ன பண்ணிருப்பாரு யோசிச்சு பாருங்க. ஒவ்வொருத்தட்ட ஒரு பொறுப்பு கொடுத்திருப்பாரு. இந்த ஸ்டேஜ் இப்படி இருக்கணும், மைக் இப்படி இருக்கணும், வரவேற்பு நன்றி ஒரு சொல்லணும்னா நல்ல தமிழ் தெரிஞ்ச நல்ல ஒரு நபர்கிட்ட ஒப்படைக்கணும். இதை நீங்க பாருங்க. வெளியில இருந்து வர்றவங்களுக்கு யார் வரவேற்கிறது, யார் வழி அனுப்புறது, பத்திரிகைக்காரங்களை யார் கவனிக்கணும், உட்கார்றவங்க எப்படி உட்காரணும், புத்தக கம்பெனிக்காரங்க யார் யார் வருவாங்க, கரண்ட் பிரேக் ஆனா என்ன பண்றது, தூய்மையா வச்சுக்கிறதுக்கு என்ன பண்றது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அலோகேட் பண்ணிருப்பார். பிரிச்சு 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 வேலைகளை கொடுத்திருப்பார். இதை நீங்க தவறுன்னு சொல்லுவீங்களா? 100க்கு 100 வெற்றிகரமா ஒரு காரியத்தை நடத்தணும்னா பிரித்து கொடுக்கிறது, ஒரு வேலையை பகிர்ந்து கொடுக்கிறது அப்படிங்கறத தவிர்க்க முடியுமா? அதை நீங்க பிரிவினைகள்னு சொல்ல முடியுமா? என் கூட பேசுற சாந்தாமணின்னு ஒரு அம்மா பேசும்போது தான் சொல்லுவாங்க, மருமக கல்யாணம் ஆகி வந்த உடனே இந்த அம்மா ரொம்ப மெஜஸ்டிக்கா சொன்னாங்களாம், பாருமா ஒரு வீடுங்கிறது ஒரு நாடு மாதிரி, இது ஜன்னல் கம்பிகளுக்குள் நடக்கிற ஒரு அரசாங்கம், இதுல என்னென்ன இலாக்கா யார் யாருக்குன்னு பிரிச்சுக்கணும். உங்க மாமனார் இருக்கிறாருல்ல, ஆமா அவர் தான் நிதி அமைச்சர், அவரு நிதி அமைச்சர், நான் தான் காவல்துறை, யார் மாமியார், நான் தான் காவல்துறை. அப்புறம் என் பொண்ணு இருக்கிறாள்ல, ஆமா அவன் எப்படின்னு கேட்டீங்கன்னா மற்ற நிர்வாகங்கள் பிடபிள்யூடி மாதிரி பொதுப்பணித்துறை, மற்ற விஷயம்லாம் அவ கவனிச்சுக்குவா. இந்த மருமக மெதுவா கேட்டா, அத்தை என்னவா வச்சிருக்கிறீங்க அப்படின்னு கேட்டா, ஒன்னும் இல்லம்மா வீடு பெருக்கி தொடச்சு துணியெல்லாம் சுகாதாரத்துறை இதெல்லாம் உனக்கு ஒப்படைச்சிருக்கிறோம், இதெல்லாம் நீ மறக்காம செய்யி அப்படின்னு இதான் உனக்கு பகிர்ந்து கொடுத்துருக்க. அவன் சொன்னா, எதுக்குத்தே இவ்வளவு பெரிய பிரச்சனையெல்லாம் வேண்டாம், மாமா பெரிய ஆளு நீங்க பெரிய ஆளு, பேசாம நான் ஒண்ணு எதிர்கட்சி தலைவரா இருந்துக்கிறேன், அதுதான் என் சௌரியமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன், எனக்கு இதெல்லாம் கொடுக்காதீங்க அப்படின்னு. சார், யாரோ ஒரு வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் நடந்தா கூட வேலைகளை பகிர்ந்து கொடுக்கணுமா இல்லையா? அதிகாரத்தை பகிர்ந்து கொடுக்கணுமா இல்லையா? டெசிஷன் மேக்கிங் சார் இப்பவும் உண்டு. 20 லட்சம் ரூபாய் வரையில் டிசி கையெழுத்து போடலாம், 50 லட்சம் ரூபாய் வரையில் ஒரு விஷயத்தை முடிவெடுக்க வேண்டியிருந்தா யார் கையெழுத்து போடலாம்? ஜாயிண்ட் கமிஷனர் கையெழுத்து போடலாம். 1 கோடி ரூபாய்க்கு மேல ஒரு திட்டத்தில் கையெழுத்து போட வேண்டியிருந்தா அடிஷனல் கமிஷனர் கையெழுத்து போடலாம். அதுவே 5 கோடி ரூபாய்க்கு உரியதா இருந்ததுன்னா கமிஷனர் கையெழுத்து போடணும். அதுவே 15 கோடி ரூபாய்க்கு இருந்ததுன்னா அந்த சீஃப் செக்ரட்டரி, அந்த செக்ரட்டரி லெவல்ல இருக்கிறவங்க கையெழுத்து போடணும். இதெல்லாம் தவிர்க்க முடியுமா? இன் அட்மினிஸ்ட்ரேஷன் கிளாசிபிகேஷன் இஸ் எசென்சியல்.
Without classification, you cannot run an administration. So அதை நீங்க தவிர்க்க முடியாது. பிரிவுகள், அந்த பிரிவுகள் பகிர்வுகள். நீ இதை வச்சுக்கோ, நீ இதை வச்சுக்கோ, நீ இதை வச்சுக்கோ, நீ இது வரைக்கும் இதை ஒழுங்கா நடத்து அப்படின்னு சுகாதாரத்துறைக்கு ஒரு அமைச்சர் இருக்காரு, கல்வித்துறைக்கு ஒரு அமைச்சர் இருக்கிறாரு. இதெல்லாம் இப்படி எல்லாம் பிரிச்சு வச்சிருக்கிறீங்களா? பிரிச்சாதான் நிர்வாகத்தை நல்லா பண்ண முடியும். சோ பிரிவினை என்ற வார்த்தையை தப்பா எடுத்துக்கூடாது. நான் மாறி பேசுறேன், உன்னை விட்டு மாறி பேசுறேன்னா நான் எதிரின்னு பொருள் இல்ல. இந்த நாட்டின் நிர்வாகம் நன்றாய் நடப்பதற்காக உனக்கு அதிகாரம் என்ன, எனக்கு அதிகாரம் என்ன என்று பகிர்ந்து கொள்வதை பற்றி தான் பேசுகிறேனே ஒழிய பிரித்துக் கொள்வதை பற்றி நான் பேசுவதில்லை. பகிர்ந்து கொள்வதை மட்டும்தான் நான் பேசுகிறேன். இந்த கிளாரிட்டி பல பேருக்கு தெரியல. இப்படி பேசினாலே இவங்க எல்லாம் தேச விரோதிப்பா, அது எப்படிப்பா இவங்க பாட்டுக்கு இப்படி எல்லாம் பேசலாம்? பகிர்ந்தாதான் நாடு உருப்படும். சார், இங்க இருந்து பக்கத்து நாடு பாகிஸ்தான். பாகிஸ்தான்ல லேட்டஸ்டா ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் வந்தது தெரியுமா உங்களுக்கு? பாகிஸ்தான்ல அந்த பாகிஸ்தான்ல ஜனாதிபதினு ஒருத்தர் இருக்கார் தெரியுமா? இருக்கார், இன்னும் உயிரோடு இருக்கிறார். பாகிஸ்தான்ல ஒரு ஜனாதிபதி இருக்கிறார், ஒரு பிரதம மந்திரி இருக்கிறார். எங்க பாகிஸ்தான்ல ஒரு பிரதம மந்திரி இருக்கிறார். இருக்கிறாரா? இருக்கிறார். அங்க உச்ச நீதிமன்ற நீதிபதி இருக்கிறாரா? இருக்கிறார். உச்ச நீதிமன்றம் இருக்குது, நீதிபதி இருக்கிறார். இவங்க 3 பேரை விட யாரா பவர்ஃபுல்னு கேட்டா அவங்க ராணுவ தளபதி முனீர். கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் கொண்டாந்துருக்கிறாங்க. என்ன கொண்டாந்துருக்கிறாங்க? அந்த நாட்டு ஜனாதிபதியை விட, அந்த நாட்டு பிரதம மந்திரியை விட, அந்த நாட்டு நீதிமன்றங்களை விட அதிக அதிகாரம் உடையவர் முனீர். அதுவும் எவ்வளவு காலம்? அவர் உயிரோடு இருக்கிற வரை, ஆட்சி காலம் வரை அப்படின்னு கொடுத்துட்டாங்க அவருக்கு. இது ஒரு சரியான பகிர்வா இருக்க முடியுமா? ஒரு தனி மனிதனுக்கு சகல அதிகாரங்களையும் ஒப்படைக்கக்கூடிய ஒரு ஆட்சி முறை என்பது சரியான ஒரு அதிகாரமாக இருக்க முடியுமா? நம்முடைய முன்னோர்கள் எவ்வளவு பெரிய அறிவாளிகள் தெரியுமா? இந்த நாட்டினுடைய அரசமைப்பு சட்டத்தை சரியாக கவனித்தால் இந்த நாட்டில் ஒரு காலத்திலும் ராணுவ ஆட்சி வரவே முடியாது. நீங்க இந்த மாதிரி ஒரு அரசமைப்பு சட்டம் நுட்பமா கவனிச்சீங்கன்னா இந்த நாட்டில் காரணம் யாரிடத்திலும் அதிகாரம் குவிவதை நம்முடைய அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கியவர்கள் விரும்பவில்லை. அந்த அதிகார பகிர்வு எப்படி வச்சிருக்கிறாங்க நீங்க பார்க்கணும். பக்கத்து நாடு பாகிஸ்தான் அதிகார பகிர்வை எப்படி வச்சிருக்கு, பக்கத்து நாடு பங்களாதேஷ் அதிகார பகிர்வை எப்படி வச்சிருக்கு, குட்டியோண்டு நாடு இலங்கை அது எப்படி வச்சிருக்கு. எதனால நாசமா போச்சு இந்த நாடுகள் எல்லாம்? எதனால நாசமா போச்சு? ஆனா இத்தனைக்கு மத்தியில இந்தியா ஏன் இன்னும் வாசமா இருக்கு? நாசமா இல்ல, வாசமா இருக்குன்னு கேட்டா அரசமைப்பு சட்டத்தில் இருக்கிற அதிகார பகிர்வு முறை. இந்த நாட்டில் யாரு பெரியவன்? நம்ம ஒரு கேள்வி கேட்பாங்க. ஜனாதிபதி பெரியவரப்பா? பெரியவங்க தான், மரியாதைக்குரியவங்க தான், யாரும் இல்லைன்னு சொல்லல. உச்ச நீதிமன்றம் பெருசாப்பா? ஆமாப்பா பெரியவங்க தான்ப்பா, யாரும் இல்லைன்னு சொல்லல. அப்ப பிரதம மந்திரி கவர்மெண்ட் பெருசா? ஆமா பெருசுதான்ப்பா. யாரை விட யார் பெரியவங்க? வாய்மூடு. யாரை விட யார் பெரியவங்க? வாய்மூடு. ஏன்? யாரும் யாரையும் விட பெரியவங்க இல்ல. எல்லாத்த விட சத்தியம் தான் மேலானது, தர்மம் தான் மேலானது, அரசமைப்பு சட்டம் தான் மேலானது. 3 பேருமே இதுக்கு வேலைக்காரங்க. 3 பேருமே இதுக்கு வேலைக்காரங்க. ஒரு 4 வருஷம் 5 வருஷம் 8 வருஷம் 10 வருஷம் வேலை பார்த்துட்டு மரியாதையா வெளியே போனோம். எப்படி? 4 வருஷம் 5 வருஷம் மரியாதையா வேலை பார்த்துட்டு மரியாதையா வெளியே போனோம். எல்லாத்தையும் விட நான் பெரிய ஆளுன்னு ஆரம்பிச்சா பாகிஸ்தானுக்கு நடக்கிற கதி தான் இந்தியாவுக்கும் ஆயிடும். நான் ஏன் கவலைப்படுறேன், ஏன் பதறேன் அப்படின்னா அண்டை நாடு அழிவதை பார்த்த பிறகும் இந்த நாட்டு மக்களுக்கு அறிவு வரவானா? அதிகார பகிர்வு என்பதில் இந்த நாட்டு அரசியலமைப்பு சட்டம் எப்படி வச்சிருக்கு பாருங்க. பார்லிமெண்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அதே மாதிரி மாநிலத்தில் சட்டமன்றம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதுல பிரதிநிதிகள் கூடி எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அப்படி எடுக்கிற முடிவுக்கு காரணம் பார்லிமெண்ட்டும் அதை கண்ட்ரோல் பண்ற கவர்மெண்ட்டும். ஏன்னா பார்லிமெண்ட்ல தான் கவர்மெண்ட் எலெக்ட் ஆகுது. ஆனா மறந்துடாதீங்க, இவங்க அந்த சட்டத்தை எழுதிட்டதுனாலேயே அந்த சட்டத்தை நீதிமன்றம் ஒத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த சட்டம் செல்லாதுன்னு அறிவிக்கிற அதிகாரம் நீதிமன்றத்துக்கு இருக்குது. நீதிமன்றத்துக்கு இருக்குது. அப்ப நீதிமன்றம் தான் பவர்ஃபுல்லா கிடையாது. அந்த நீதிபதியை வெளியே போ அப்படின்னு தீர்மானம் நிறைவேற்றுற அதிகாரம் பார்லிமெண்ட்டுக்கு இருக்குது. இப்ப நீங்க யாருக்கு இந்த நாட்டில் அதிகாரம் கொடுத்திருக்கிறாங்க? நீதிபதி தப்பு பண்ணா பார்லிமெண்ட் விரட்டலாம், பார்லிமெண்ட் தப்பு பண்ணா நீதிபதி ஸ்டாப் பண்ணலாம். இதுதான் முறையான அதிகார பகிர்வு. அப்ப நம்ம புரிஞ்சுக்கணுமா இல்லையா? யாரும் யாரையும் அடக்க கூடாது. இந்த நாட்டில் அரசுக்கு எந்த ஒரு அதிகாரம் இருக்கு? சட்டமன்றம்,
முதலமைச்சர் அவருக்கு ஒரு அதிகாரம் இருக்கு, பாராளுமன்றம் பிரதமர் அவருக்கு ஒரு அதிகாரம் இருக்கு, அதே மாதிரி நீதிமன்றம் நீதியரசர்கள் அவர்களுக்கு ஒரு அதிகாரம் இருக்கு. அதே மாதிரி இந்த இதற்கெல்லாம் தாண்டி இதை நிர்வாகம் செய்யக்கூடிய அரசு, அந்த அரசுக்கு ஒரு பெரிய அதிகாரம் இருக்கு. ஆனா எந்த இடத்திலும் அதிகார மோதல் வராதபடி ஒன்னு அடக்கிற மாதிரி. எப்படி தெரியுங்களா? பார்லிமெண்ட்டுக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு யாருக்கு உண்டு? பிரைம் மினிஸ்டருக்கு உண்டு. சட்டமன்றத்துக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு யாருக்கு உண்டு? முதலமைச்சருக்கு உண்டு. ஏன்னா சட்டமன்றத்தில் நீங்க விளக்க சொல்லி ஆகணும், கேள்வி கேட்டா பதில் சொல்லி ஆகணும். அப்போ நீங்க பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு இருக்கு. அதுல ஒரு அதிகபட்சமான மெஜாரிட்டி உறுப்பினர்கள் எழுந்திருச்சு நீங்க சொல்றது தப்பு அப்படின்னா அரசு கவுந்து போச்சுன்னு அர்த்தம். அப்ப நிரந்தரமான அதிகாரி அல்ல பிரதமரோ முதல்வரோ, யாருமோ நிரந்தரமானது அல்ல. பாராளுமன்றம் சட்டமன்றத்தின் ஒப்புதலை பெறுகிற வரையில் தான் அவர்களுக்கு அதிகாரம் உண்டே ஒழிய இந்த நாட்டில் நபர்களுக்கு அதிகாரம் இல்லை. அந்தந்த பதவிகளுக்கு மட்டும்தான் பொறுப்பு தரப்பட்டிருக்கிறது. இந்த பகிர்வு இருக்கு இல்லையா, அது பிரிவினை இல்லை. இது நம்ம ரொம்ப நுட்பமாவும் சரியாகவும் புரிஞ்சுக்கணும். சார் இப்ப கூட ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்த போது நம்ம எல்லாரும் ஒரு வருத்தப்பட்டோம். அதை பத்தி நான் இங்க பேசுறதுக்கான லா ஃபோரம் இல்லை இது. ஆனா ஒன்னே ஒன்னு சொல்றோம் பாத்தீங்களா, நாம டைம் ஃப்ரேம் அப்படிங்கிறது ஜனாதிபதிக்கும் கவர்னருக்கும் இதுக்கு முந்தின 2 பேர் பெஞ்சில் கொடுத்தாங்க. அதை இவங்க ஒத்துக்கல. எங்களுடைய அபிப்பிராயப்படி அப்படி டைம் ஃப்ரேம் நம்ம கொடுக்க முடியாது அப்படின்னாங்க. அதுல என்ன சிக்கல் இருக்குன்னு லா நல்லா படிச்சவங்களுக்கு தெரியும். கான்ஸ்டிடியூஷன்ல இல்லாத ஒரு விஷயத்தை நீதிமன்றம் ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியாது. கான்ஸ்டிடியூஷன்ல இல்லாத ஒரு விஷயத்தை நீதிமன்றம் ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியாது. இங்க ஒரு வேக்கூம், ஒரு காலி இடம் இருக்கு, இங்க நேரம் கெடு பிக்ஸ் பண்ணல, நேர கெடு பிக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுதான் ஒரு நீதிமன்றம் சொல்ல முடியுமே ஒழிய 10 நாள் 15 நாள் 20 நாள் அவங்க சொல்ல முடியாது. சோ அந்த சட்டத்தை அணுகுகிற போது கான்ஸ்டிடியூஷனை மையமா வச்சு ஒரு முடிவுக்கு வர்றாங்க. அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தை கிளியர் பண்றாங்க. there cannot be 2 drivers. ஒரு என்ஜினை ஓட்டுறதுக்கு 2 டிரைவர் இருக்க முடியாது. there cannot be 2 drivers. சீஃப் மினிஸ்டர் தான் டிரைவரே ஒழிய கவர்னர் டிரைவர் இல்லை. ரொம்ப கிளியரா அந்த தீர்ப்புல ஒரு கோடி காட்டிட்டு போறாங்க. கவர்னர் டிரைவர் இல்லை, எலெக்டட் கவர்மெண்ட் மட்டும்தான் டிரைவரா இருக்க முடியும் அப்படிங்கிற இதான் அதிகார பகிர்வு. இவருடைய பொறுப்பு என்ன, அவருடைய பொறுப்பு என்ன? இப்ப நீங்க யோசிப்பீங்க, இது கொஞ்சம் வழவழா குழகுழான்னு இல்லையா அப்படின்னா, தர்மமே அப்படித்தான் இருக்கும். வழவழா குழகுழான்னு தான் இருக்கும். ஒரு சைடு எடுத்து பேச முடியாது. ஏன் பேச முடியாதுன்னா, ஒரு சைடு எப்பவுமே நியாயமா இருக்காது. 2 சைடையும் எடுத்து பார்த்து தான் ஒரு முடிவுக்கு வர வேண்டியிருக்கும். இல்ல என்ன ஒரே ஒரு சிக்கல் தெரியுங்களா, எவ்வளவுதான் நீங்க சட்டம் எழுதினாலும் அதை நிறைவேற்ற மனுஷன் மனசுக்குள்ள கல்மிஷம் இருந்தா அதை காப்பாற்ற முடியாது. எத்தனை வேணாலும் அறங்களை கொண்டு வரலாம், ஆனா நிறைவேற்றவன் மனசுக்குள்ள கல்மிஷத்தோட இருந்தான்னா நீங்க எப்படி ஒரு தர்மத்தை நிலைநாட்ட முடியும்? அப்ப நிறைவேற்ற மனுஷன் தூய்மை இருக்கணும். இன்னும் சரியா சொல்லட்டுமா, நம்முடைய அரசமைப்பு சட்டத்தை வடிவமைத்தவர்கள் இவ்வளவு மோசமானவர்கள் எல்லாம் உயர்ந்த பதவிகளுக்கு வருவார்கள் என்று அப்போது நினைத்து பார்க்கவில்லை. இதான் உண்மை. இதை சொல்றதுக்கு நான் கொஞ்சம் கூட வெக்கப்படவே இல்லை. நம்முடைய அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கியவர்கள் இவ்வளவு மோசமானவர்கள் எல்லாம் இந்த இடங்களில் வந்து உட்காருவார்கள் என்று அவர்கள் கனவிலும் நினைக்கவில்லை. அதனால பெருந்தன்மையா விட்டுட்டு போயிட்டாங்க. என்ன பெருந்தன்மையா? ஒரு டேட்டு கிட்டலாம் போடல. 5 நிமிஷத்துக்குள்ள சொல்லு, 10 நிமிஷத்துக்குள்ள முடிவு சொல்லு, 30 நாளைக்குள்ள சொல்லுன்னு சொல்லல. அவங்க முடிவு எடுக்கிற அளவுக்கு கண்ணியமா இருப்பாங்கன்னு நம்புனாங்க. எடுக்காம நான் அழிச்சாட்டியம் பண்ணுவேன்னு யாராவது நம்புவாங்களா? அப்ப நம்முடைய அரசமைப்பு சட்டத்திலையும் தவறு இல்லை, அதை படித்த அதை அமைத்தவங்களுக்கும் தவறு இல்லை. கண்ணியமற்றவர்கள் உயர்ந்த பதவிகள் இருப்பதால் தான் மிக மிக மோசமான சிக்கல்கள் நாட்டில் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன. இதை மக்கள் தானே புரிஞ்சுக்கணும். எந்தெந்த இடத்துல என்னென்ன மாதிரியான அந்த வாக்கு சுத்தம், மனதுல ஒரு நேர்மை, நடுநிலை தவறாமல் நடக்க வேண்டிய கடப்பாடு உயர்ந்த பதவியில இருக்கிறவங்களுக்கு அது இருக்கணும். சார் பல பேர் நம்ப மாட்டாங்க. இந்திரா காந்தி காங்கிரஸ் பிரசிடென்டா மாறுறாங்க, ஜவஹர்லால் நேரு அப்ப பிரைம் மினிஸ்டரா இருக்கார். நம்புவீங்களா? ஒரு பீரியட் அந்த அம்மா ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் டிஸ்மிஸ் பண்ண சொல்றாங்க. நேரு முடியாதுன்னு பண்ண முடியாது அப்படிங்கிறார். காங்கிரஸ் கமிட்டி பிரசிடென்ட், காங்கிரஸோட முடிவு டிஸ்மிஸ் பண்ணும், பண்ணக்கூடாது நேரு சொல்றார். ஏன்னா ஒரு மாநில அரசுக்குன்னு சில மரியாதை இருக்கு, அவங்க கொள்கைகளை வகுப்பாங்க, நமக்கு பிடிக்கலங்கிறதுக்காக நாம அதை டிஸ்மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நேருவோட அணுகுமுறையில் எவ்வளவு ஒரு கிளாரிட்டி இருந்தது.
எல்லாரும் இன்னைக்கு நேருவை குறை சொல்றான், வாய்க்கிழியே குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறான். நேரு சொன்னார் தவறு, அவங்க மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க, அவங்கள நாம உடனே டிஸ்மிஸ் பண்ணக்கூடாது. டிஸ்மிஸ் பண்ணலாம்னு கான்ஸ்டிடியூஷன்ல ப்ரொவிஷன் இருக்கலாம், நம்ம அதை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு. இந்த இடம் தான் தகுதியான மனிதர்கள் மேலே உட்கார்ந்து இருக்கிற போது அவங்க என்ன பண்றாங்க, எவ்வளவு பலம் இந்த சட்டத்தில் கொடுக்கப்பட்டாலும் பயன்படுத்த மாட்டாங்க. சே அதை பயன்படுத்தக்கூடாது, இது கொஞ்சம் வாய்ப்பு கொடுப்போம், கொஞ்சம் வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்னு வாய்ப்பு கொடுக்குறாங்க. இந்த நுட்பத்தை நம்ம புரிஞ்சுக்காம எல்லாமே அரசமைப்பு சட்டத்தில் எழுதியிருக்கணும்னா ஓரளவு தெளிவாக எழுதுனர். இது ஒரு பக்கம் இருந்தா கூட என்னுடைய தனிப்பட்ட கருத்துல எந்த மாற்றமும் இல்லை. என்னுடைய தனிப்பட்ட கருத்து, இந்தியாவுக்கு கவர்னர் என்ற பதவியும் ஜனாதிபதி என்ற பதவியும் தேவையற்ற செலவீனம். இந்திய அமைப்புக்கு கவர்னர் என்ற பதவியும் ஜனாதிபதி என்ற பதவியும் பல ஆயிரம் கோடி மக்கள் வரிப்பணத்தை வீணாக்குகிற ஒரு முறையற்ற செயல். அந்த என்னுடைய அபிப்பிராயத்தை நான் மாத்திக்க தயாராகவே இல்லை. நபர்களுக்காக நான் இதை சொல்லல, நான் அந்த கான்செப்டை வச்சு சொல்றேன். பிரிட்டிஷ்காரர்கள் ஆண்ட போது நமக்கு கவர்னர்கள் இருந்ததில் நியாயம் இருந்தது. நம்மை வேவு பார்ப்பதற்காக அவர்கள் கவர்னர்களை வைத்தார்கள். ஆனால் ஜனநாயக நாட்டில் நம்மை வேவு பார்ப்பதற்கு இன்னொருவன் வேண்டியது இல்லை. நாம் சுதந்திர மனிதர்கள். இன்னும் கவர்னர் என்ற பதவி நீடிப்பது என்பதே நம்முடைய அவமானத்தின் அடையாளம். ஒரே வார்த்தை, அந்த பதவி நீடிப்பதே அவமானத்தின் அடையாளம். நான் தனி மனிதர்களை விமர்சிக்கவில்லை, அந்த பதவியே பெரும் சுமை, தேவையற்ற ஒன்று. நம்முடைய ஜனாதிபதி பொறுத்தா ஒரு பிளேன் எவ்வளவு பாதுகாப்பு தெரியுங்களா? 200 கோடி 300 கோடி சபரிமலைக்கு வந்து சாமி கும்பிட்டாங்கன்னு வச்சுங்க, எத்தனை கோடி செலவு பண்ண தெரியுமா? நீங்களும் நான் அப்படி செலவு பண்ண முடியுமா? 100 கோடி ரூபாய் செலவு இல்லாம ஜனாதிபதி சாமி கும்பிட முடியாது தெரியுமா உங்களுக்கு? அப்படி சாமி கும்பிட வேண்டியிருக்கா? நான் கேட்கிறேன், 100 கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒரு ஒத்த ஆள் போய் சாமி கும்பிட வேண்டியிருக்கா? யாரு வரி பணம், யாருடைய பணம், யாரும் கேட்கறது இல்லை. அதே நேரத்தில் நான் சொல்றேன், தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமருக்கு நான் அதை சொல்லல. பிரதமர் பாதுகாக்கப்பட வேண்டியவர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறவர். அவருக்கு ராணுவம் பாதுகாப்பு கொடுப்பதில் இருக்கிற நியாயம் ஜனாதிபதிக்கு செலவு செய்வதில் இல்லை என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம எல்லாத்துக்கும் ஒரே அர்த்தம் பண்ணிக்க கூடாது. இது ஒரு கோணம். நான் சொல்றது பிரிவு என்பது வேறு, பகிர்வு என்பது வேறு. இந்த பகிர்வை பிரிவாக நினைத்து குழப்பிக் கொள்வது என்பது நல்லது அல்ல. அப்புறம் மனித இயல்பு என்பது என்னன்னா, எதை எடுத்தாலும் அதுல இருக்கிற பிளவு பிரிவை பெருசுபடுத்தியே பேசுறது. எனக்கு அவனுக்கு ஒத்து போவாது. ஏன் ஒத்து போவாது? அதெல்லாம் தெரியாது, எனக்கு அவனுக்கும் ஒத்து போவாது. நீங்க யூடியூப்ல பாத்தீங்களா? ஐயா சொன்னார், நல்லா சொன்னார். நீங்க ரீல்ஸ்ல எதை வேணாலும் நகர்த்தலாம், மேடையில் எங்களை நகர்த்த முடியாது அப்படின்னு. நான் ரொம்ப ரசிச்சேன் அந்த இடத்த. உண்மைதான். அதாவது ஒரு கோணத்தில் நீங்க சிந்திச்சு பார்க்க வேண்டிய ஒரு பகுதி. ஏதோ ஆரம்பிச்சோம், வேற எங்கேயோ போயிட்டேன். ஒரு சின்ன சின்ன விஷயங்களை பெருசா பேசுறது பாருங்களேன். திருநெல்வேலியில ஒரு சமூகம் இருக்கு. நான் ஜாதி பேரெல்லாம் சொல்ல விரும்புறது இல்லை, ஆனா நீங்க புரிஞ்சுக்கணும். அதே சமூகம் தஞ்சாவூர்லயும் இருக்கு. இவங்க தஞ்சாவூர் அப்படின்னு சொல்லி அதை சொல்லுவாங்க, அதை திருநெல்வேலி அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டும் கல்யாணம் பண்ணாங்கன்னா கல்யாண மண்டபம் தகராறாயிடும். என்ன தகராறு தெரியுங்களா? நிஜமா நல்ல நான் கண்ணால பார்த்தது. திருநெல்வேலி அது ஒரு சமூகம் இருக்கு, வேளாளர், அதுக்கு வேற ஒரு பேர் இருக்கு. தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்கிற வேளாளர். கல்யாண மண்டபம் நடந்தா கல்யாண மண்டபத்தில் பெரிய தகராறு நடக்கும். மாப்பிள்ளை எப்போ வந்தாலும் 2 ஸ்வீட் வைக்கணும் ஒரு பகுதியில், ஒரு இதில் 1 தான் வைப்பாங்க. இது முதல் தகராறுக்கு காரணம். பொண்ணு 2 கல்யாணம் பண்ணாம 1 கல்யாணம் பண்ணதே பெரிய விஷயம் இல்லையா? அதை விட்டு ஸ்வீட் 2 வைக்கலன்னு யாராவது தகராறு பண்ணுவாங்களா? சரி, இதுவாது பரவாயில்ல. ஒரு கல்யாணம் பண்றது சார், ஒரு கிழவி பண்ண கலாட்டா நான் உட்கார்ந்து இருக்கிறேன், ஒரு கல்யாணத்தையும் நிறுத்திச்சு. என்ன எங்கள் எல்லாம் 6 சுத்து முறுக்கு வைப்பாக, இவங்க 3 சுத்து முறுக்கு வச்சிருக்காங்க. நம்ம எப்படி இந்த வீட்டில் கல்யாணம் பண்றது? எந்த முறுக்கையும் அந்த பாட்டியால திங்கவே முடியாது. அது 3 சுத்தா இருந்தாலும் சரி, 6 சுத்தா இருந்தாலும் சரி, பல்லே இல்லை, அதனால திங்க முடியாது. திங்க முடியாத முறுக்குக்கு அது கல்யாணம் பண்ணும். நாங்கள்லாம் 6 சுத்து முறுக்கு வைப்போம், 3 சுத்து முறுக்கு இருக்கு. எப்படி? நான் சொன்னேன், 2 தின்னேன், 2 ஒன்னா தின்னு தொலைய, யாரு வேண்டான்னா? இதுக்கு போய் கல்யாணத்தை நிறுத்தணும்னு கலாட்டா பண்றீங்க. எங்க பழக்கமே வேற, அவங்க பழக்கமே வேற. என்ன பெரியார் தான் கேட்டார், கலப்பு திருமணம்னா
என்னடா கலப்பு திருமணம்? நாய்க்கும் மனுஷனுக்குமா கலப்பு கல்யாணம் பண்ணி வைக்கிறா? மனுஷி தானடா. அதுல என்னடா பெருசா பேசிக்கிட்டு கலப்பு திருமணம்னு அதை போட்டுக்கிட்டு திருமணம்னு போடுறாரு. இயல்பு தானே, சின்ன விஷயம். சார், வி.கே. ராமசாமின்னு ஒரு நடிகர் இருந்தார், தெரியும் உங்களுக்கு? நல்ல ஹியூமரஸா பேசுவார் வி.கே. ராமசாமி. இந்த ஊருக்காரரா? ஓ, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். ஓ அப்படியா? நல்ல நடிகர். அவருடைய காமெடி உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப. அவரும் நம்ம குமுதத்துல எல்லாம் கதை எழுதுவாரு. சாண்டில்யன் தெரியுங்களா உங்களுக்கு? கடல் புறா, பெரிய பெரிய நாவலா எழுதுவார் சாண்டில்யன். சாண்டில்யனும் அவரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க அது ரொம்ப ஆச்சரியம். வி.கே. ராமசாமி சினிமா துறை, இவர் எழுத்தாளர். வடப்படம் பேசிக்குவாங்க ரெண்டு பேரும். ஒரு நாள் என்னாச்சு, சாண்டில்யன் புறப்பட்டு வி.கே. ராமசாமி வீட்டுக்கு போறாரு. வா, ஒரு கல்யாண வீட்டுக்கு நிச்சயதார்த்தத்துக்கு போறேன், வரியா அப்படின்னு. சாண்டில்யன் சொன்னார், உன் வீட்டுல சாப்பிடலாம்னு வந்தேன், நீ எங்க கூட்டு போனாலும் அங்க சாப்பிட வேண்டியதுதான், போலாம் வா. அவங்க ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க நேரம் அந்த கல்யாணத்துக்கு போனாங்க. கல்யாணம் நிச்சயதார்த்தம் டைம் சொல்லியிருக்காங்க. 7 ஆச்சு, 7:30 ஆச்சு, 8 ஆச்சு, நிச்சயமே நடக்கல. சாண்டில்யன் கேட்டாரு, என்னத ஒண்ணுமே நிச்சயதார்த்தம் நடந்த மாதிரி தெரியல. அது தெரியல, சாப்பிட போலாமா? நிச்சயமே நடக்கல, அதுக்குள்ள சாப்பாட்டுக்கு போலாங்க. நடக்காது, நிச்சயம் நடக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு, வா சாப்பிடலாம் அப்படின்னாரு. ஏன் நின்று போச்சு? இல்ல, தாம்பூலம் மாத்துறத பத்தி பேசும்போதுதான் நாங்க வேற ஜாதி அவங்க வேற ஜாதின்னு தெரிஞ்சு போச்சு. வேற ஜாதியா? எல்லாம் ஏற்பாடு பண்ணிக்கிட்டீங்க, பேசிக்கிட்டீங்க, அப்புறம் இல்ல நான் சமூகம் பேர்லாம் சொல்ற வழக்கம் எனக்கு இல்லைங்க, எனக்கு ஜாதியில நம்பிக்கை இல்லைங்க, நான் ஜாதி பார்த்து வாழ்ந்தவனும் இல்லைங்க, என்னுடைய சிந்தனை வேற. உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக நான் இப்ப சொல்ல வேண்டியிருக்கு, இல்லைன்னா நான் சொல்லியிருக்க கூட மாட்டேன். வாணிப செட்டியார்கள்னு ஒரு பகை, அதுல வி.கே. ராமசாமி அவர் சொல்றாரு, நாங்க தாலி தட்டு மாத்தும் போது தான் உண்மை தெரிஞ்சது, அவங்க வேற வாணிப செட்டியார், நாங்க வேற வாணிப செட்டியார், கல்யாணம் நின்று போச்சுன்னு. ரெண்டு பேரும் வாணிப செட்டியார், அப்புறம் எப்படி வேற? இல்ல ஒத்தமாட்டு வாணிபம்னு ஒண்ணு இருக்கு, ரெட்டமாட்டு வாணிபம்னு ஒண்ணு இருக்கு. ஒத்தமாட்டு வாணிபமும் ரெட்டமாட்டு வாணிபமும் நாங்க சம்பந்தம் பண்ண மாட்டோம். சாண்டில்யன் சொன்னார் பாருங்க, ஒண்ணு அவனை ஒரு மாட்டை வித்துற சொல்லு, இல்ல இவனை ஒரு மாட்டை வாங்கிட சொல்லு. என்னப்பா நீங்க இப்ப நீங்க யாருமே மாடு வச்சு வாணிபம் பண்ணல, எல்லாரும் லாரி வச்சு பெருசு பெருசா வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. லாரி வச்சு வியாபாரம் பண்ற போது என்ன ஒத்த மாட்டு வாணிபம் ரெட்ட மாட்டு வாணிபம்னு பேசிக்கிட்டு என்னப்பா பேச்சு, கூப்பிடு அப்படின்னு ரெண்டு வீட்டையும் பேசி அந்த கல்யாணத்தை சாண்டில்யன் நடத்தி வச்சார். இந்த செய்தி எனக்கு எப்படிதான் சாண்டில்யன் ஒரு விழாவில் சொன்னார். இந்த எப்படி நடந்ததுன்னு ஒரு முறை ஒரு பேசும்போது ரொம்ப ரொம்ப சார் சாண்டில்யன் ரொம்ப ஹியூமரஸா பேசுவார். வி.கே. ராமசாமி எவ்வளவு ஹியூமரோ அவ்வளவு ஹியூமரஸா பேசுவாரு சாண்டில்யன். எதுக்கு சொல்ல வர, இது ஒரு சின்ன விஷயம். சமூகத்துல கொஞ்சம் முன்ன பெண்ணா இருக்கும், தஞ்சாவூர் பிள்ளைமாரு, திருநெல்வேலி பிள்ளைமாரு, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா. சார், தருமபுரம் மடத்துக்கும் திருவாவூர் மடத்துக்கும் என்ன வித்தியாசம்னு ஒரு முறை ஒரு இது, ஒருத்தர் முடி வளர்ப்பாங்க ஜடாமுடி, இன்னொருத்தர் சிகை வழிச்சுக்குவாங்க. ஆனா திருவள்ளுவர் ரெண்டையுமே வானானார், மழித்தலும் நீட்டலும் வேண்டாம் தெளிவா எழுதினார். மழிக்கிறது ஒரு மரபு துறவுல, நீட்டுறது ஒரு மரபு, இது ரெண்டு வித்தியாசம். அப்புறம் என்ன வித்தியாசம் சொல்லிட்டே வந்தாங்க. ஒரு வித்தியாசம் சொன்னா சார் நான் அசந்து போயிட்டேன். இவங்க வேஷ்டியை இடது பக்கம் வச்சு கட்டுவாங்க, அவங்க வேஷ்டியை வலது பக்கம் வச்சு கட்டுவாங்க. யாரா இருந்தாலும் வேஷ்டி கட்டினா சர்தான். என்ன எனக்கு ஆச்சரியமா இருக்கு, வேஷ்டி இடது பக்கம் வச்சு கட்டினா நடக்கிறதுக்கு எது வசதியோ அப்படி வச்சு கட்ட வேண்டியது தானே. ஒவ்வொருத்தருக்கு கால் அமைப்பு ஒவ்வொரு மாதிரி வரும், அவ்வளவுதான். அதுல இருந்து வேஷ்டியை மாற்றி கட்டுறது சின்ன விஷயம். அது இந்த குருமார்களை பின்பற்றுறவங்க தன்னுடைய குருமா இதை பெருமைப்படுத்துறதுக்கு கூட 4 விஷயத்தை பெருசா எக்ஸாஜரேட் பண்ணி பேசுவாங்க. இதெல்லாம் அட்டர் ஃபூலிஷ்னஸ், அட்டர் ஃபூலிஷ்னஸ். உண்மையான இறைநிலை என்பதை உணர்ந்தவர்கள் இது போன்ற பிளவுகளை பெரிதுபடுத்தி பேசிக் கொண்டிருக்க மாட்டார்கள். கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணுமா இல்லையா? சார், இதெல்லாம் விட ஒரு பெரிய கொடுமை. நான் குன்றக்குடி அடிகளாரோடு கூட பயணிச்சவர். கோயம்புத்தூர்ல ஒரு மாநாடு கோயம்புத்தூர்ல இல்ல, தமிழ்நாடு தெய்வீக பேரவை தொடங்குறாங்க. அந்த மாநாட்டில் சார், கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருந்த 2 சாமியாரோட மதுரையில இருந்து வந்திருந்த சாமியாரும் திருவாவூர்துறையில இருந்து வந்திருந்த சாமியாரும் ஒன்னா சாப்பிட மாட்டோம் நாங்க சார், ஒன்னா சாப்பிட மாட்டோம் அப்படின்னா. ஏன் அப்படின்னு, அவங்க எல்லாம் பஞ்சத்துக்கு சாமியார் ஆனவங்க, நாங்க பரம்பரையா சாமியார் ஆனோம். பரம்பரை இருந்தாலே சாமியார் இல்லடா, நாங்கெல்லாம் பரம்பரையான சாமியார், அது பஞ்சத்துக்கு சாமியார் இருந்தார். என்னன்னு கேட்டா, அசைவம் சாப்பிட்றவங்களா இருந்து சைவமா மாறி வந்தவங்களாம் அவங்க எல்லாம். இவங்க பரம்பரையோ சைவமா.
இது ஒரு பெரிய விஷயமா பிரிவினை? சைவமும் அசைவமும் அவங்களுடைய பர்சனல் சாய்ஸ். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இட் இஸ் எ பர்சனல் சாய்ஸ். அதை அவங்களும் அவங்க குடும்பமும் டாக்டரும் முடிவு பண்ணுமே ஒழிய அதை யாரோ தெருவில் போறவங்க முடிவு பண்ண முடியாது. நீ சைவம் சாப்பிடணும் அசைவம் சாப்பிடணும், வேற யாருக்குமே அந்த ரைட்ஸ் கிடையாது. அவன் முடிவு பண்ணலாம், அவன் குடும்பம் முடிவு பண்ணலாம், இல்லாட்டி அவங்க டாக்டர் முடிவு பண்ணலாம். யாருமே இல்லாம அசைவம் சாப்பிடுறவங்க எல்லாருமே கொஞ்சம் குறைஞ்சவங்க யாராவது பேசலாமா? அப்படி தப்பு இல்லையா? ஏதோ ஒரு பிரிவினையை கொண்டு வந்து உயர்வு தாழ்வு கற்பிப்பது என்பது என்ன வகையில நியாயம்? நான் ஒரு முறை சொல்லும் போது கிளாசிபிகேஷன் அப்படிங்கிறது இல்லாம அட்மினிஸ்ட்ரேஷன் இல்லைங்கிற மேனேஜ்மெண்ட் பிரின்சிபிள் எனக்கு தெரியும். கிளாசிஃபை பண்ணணும், கிளாஸ் 1, கிளாஸ் 2, கிளாஸ் 3, கிளாஸ் 4. அதே மாதிரி தானே சார் கீதையிலையும் வந்து வர்ணாசிரமம் பிரிக்கப்பட்டிருக்குன்னு ஆர்கியூ பண்ணுவாங்க. உன்னை மறந்துடக்கூடாது, ரொம்ப தெளிவா உன்னை மறந்துடக்கூடாது. என்ன பை பர்த் இந்த இதெல்லாம் பிரிக்கல, ஆனா அங்க பை பர்த் பிரிச்சிருக்கு. பை பர்த் பிரிக்க கூடாது அப்படிங்கிற தெளிவு நமக்கு ஏற்படணுமா இல்லையா? பை பர்த்தே ஒருத்தன் கிளாஸ் 1, பை பர்த்தே ஒருத்தன் கிளாஸ் 2, பை பர்த்தே ஒருத்தன் கிளாஸ் 4, அது அயோக்கியத்தனம் இல்ல? ஏதோ ஒரு நிர்வாகம்னு வரும்போது கிளாஸ் 1 கிளாஸ் 2 தவிர்க்க முடியாது. ஆனா அது பை பர்த் அப்படின்னு டிசைட் பண்ற போது நாங்க ஒத்துக்க மாட்டோம். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் தான் எங்க கோட்பாடு. அப்படி இருக்கிற போது நாங்க ஏன் அதை ஏத்துக்கணும்? சோ கிளாசிபிகேஷன்ங்கிறதுல நியாயப்படுத்தணும்னா அதுல நிஜமான லாஜிக்கல் ரீசன்ஸ் இருக்கும். இப்ப பிளட்ல இருக்கு, ஒரு பிளட் குரூப் இன்னொரு பிளட் குரூப் கொடுக்க கூடாது. சில குரூப் தான் ஒத்து போகும், அது ஒன்னோட ஒண்ணு. ஆனா நீங்க இஷ்டத்துக்கு யாரு பிளட் வேணாலும் யாருக்கும் ஏத்திட முடியாது. அந்த கிளாசிபிகேஷன் நியாயப்படுத்தக்கூடிய ஒண்ணு இல்லைங்களா? அது தவிர்க்க முடியாது மெடிக்கல் சயின்ஸ்ல. ஆனா இந்த பொண்ணை கொடுக்க கூடாது அப்படிங்கறதுலயும் அவன் ஒண்ணு கொண்டாந்து வச்சு கிளாசிபிகேஷன் வச்சு பேசினா அதை எப்படி ஏத்துக்க முடியும்? இதைதான் புரிஞ்சுக்கணும். நியாயமான பகிர்வுகள் என்பது என்ன, நியாயமற்ற பகிர்வுகள் என்பது என்ன? ஒவ்வொரு வகையிலையும் தொடர்ந்து ஒரு காலத்துல அநீதி நடந்துகிட்டார். இந்த நூற்றாண்டுல கூட சார் கோயிலுக்குள்ள யாரோ போகக்கூடாது அப்படின்றத பிடிவாதமா பேசுறாங்க சார். அதெல்லாம் அவங்கெல்லாம் கோயிலுக்குள்ள போகக்கூடாது, தப்பு, அது போகவே கூடாது, தவறு. எப்படி இப்படி பேசுறோம்? பெருந்தலைவர் காமராஜர் அதை மாத்துறதுக்கு ஒரு பியூட்டிஃபுல் ஐடியா பண்ணார். அவன் போகக்கூடாது இவன் போகக்கூடாதுன்னு சொல்லாத, கக்கன் அவங்கள அறநிலையத்துறைக்கு அமைச்சராகவே ஆக்குனார். யாராவது சொல்லிப்பாரு இப்போ? யாராவது சொல்ல முடியுமா இப்போ? சோ யோசிக்கணும். பிரிவுகளையும் பிளவுகளையும் பெருசுபடுத்திக்கிட்டே போனா ஒரு மதம் பலவீனம் அடையும், ஒரு நாடு பலவீனம் அடையும். பலவீனம் வேண்டான்னு நாம எல்லாம் ஒண்ணு சேர்ந்து உட்கார்ந்து இருக்கிறோம். அப்ப ஒருத்தர் ஒருத்தர் குத்திக்கிட்டே இருந்தா வலிக்காதா? யாருக்கு வலிக்குமோ அவன் கோவப்பட மாட்டானா? இந்த உண்மைகளை எல்லாம் நாம மனம் விட்டு பேசுவதற்கு தயாரா இருக்கும். அதே மாதிரி சடங்குகள் ஒரு 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 சமூகத்துக்கு இன்னொரு சமூகத்துக்கு வித்தியாசமா இருக்கும். அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. இன்னைக்கு சடங்கே இல்லாம திருமணம் பண்ணா கூட தான் குழந்தை பிறகுது. அதை விட கொடுமை பல. என்னதான் நல்ல முறையா திருமணம் பண்ணாலும் இப்பெல்லாம் ஃபெர்டிலிட்டி சென்டர் உதவி இல்லாம குழந்தை பிறக்க மாட்டேங்குது. எப்படி ஆகி போச்சு பாருங்க இந்த நாட்டில். ஃபெர்டிலிட்டி சென்டர் உதவி இல்லாம குழந்தையே பிறக்க மாட்டேங்குது. அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? சடங்குகள்லாம் ஒரு பெரிய விஷயம் அல்ல. அவைகளை தலைமையில தூக்கி வச்சுக்கிட்டு பிரிவினைகளை பெருசா பேசிக்கிட்டு கோபப்பட்டு சண்டை போட்டு உறவுகளை முறிச்சு இவைகளெல்லாம் மாற்றப்பட வேண்டியது. நான் முதல்ல தொட்ட அந்த விஷயம் தான். இந்திய அரசமைப்பு சட்டத்தில் அதிகார பகிர்வு என்பதை எப்படி வச்சிருக்கிறான்னா, யாரும் ஒருத்தரை இன்னொருத்தர் மேவிட முடியாது. இவங்க தான் ஃபுல் பவர், கிடையவே கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மினிஸ்ட்ரியை டிஸ்மிஸ் பண்ற ரைட்டு பிரசிடென்ட் இருக்கு. ஒரு மினிஸ்ட்ரி செல்லாதுன்னு அறிவிக்கக்கூடிய அதிகாரம் உச்ச நீதிமன்றத்துக்கு இருக்கு. பீகார்ல ஒரு டெசிஷன் எடுத்தாங்க. பீகார் சட்டமன்றம் உருவான போதே மெஜாரிட்டி இப்ப இல்ல, மெஜாரிட்டி சரியா வரலன்னு சொல்லி ஐயா அப்துல் கலாம் பீரியட்ல அந்த ஸ்டேட் அசம்பிளியை டிசால்வ் பண்ணாங்க. கோர்ட் ஒத்துக்கலையே, கோர்ட் ஒத்துக்கல. அந்த அவங்க சட்டசபையை ஃபேஸே பண்ணாம இத கவர்னர் பிரசிடென்ட்டுக்கு எழுதி டிசால்வ் பண்ணது தவறு. ஜனாதிபதி தவறுதலாக வழிநடத்தப்பட்டார். ஜட்ஜ்மெண்ட்ல வார்த்தை அப்துல் கலாமுக்கு கோர்ட் கொடுத்த வார்த்தை, ஜனாதிபதி தவறுதலாக வழிநடத்தப்பட்டார். அப்படி அந்த வார்த்தைக்கு அவர் துடிச்சு போயிட்டார். நான் திருப்பி திருப்பி சொன்னேன் அதை டிஸ்மிஸ் பண்ண வேண்டான்னு. என்னை கட்டாயப்படுத்தி டிஸ்மிஸ் பண்றதுக்கு இல்லை, கையெழுத்து போட வச்சாங்க. ஆனா அதுக்காக நான் விலகிறதுக்கு கூட தயாரா இருக்கிறேன் அப்படின்னார் டாக்டர் அப்துல் கலாம். இதை எதுக்கு சொல்ல வர, ஒரு சட்டமன்றத்தில் அதை நீக்குகிற உரிமை ஜனாதிபதிக்கு சட்ட புஸ்தகத்தில் இருக்கு. நீக்கியது செல்லாது என்று அறிவிக்கிற உரிமை உச்ச நீதிமன்றத்துக்கு இருக்குது.
எவ்வளவு பியூட்டிஃபுல்லா பின்னிருக்காங்க பாத்தீங்களா அந்த அதிகாரத்தை. ஜனாதிபதி ஒரு உத்தரவு போடுறாரு, அந்த உத்தரவு செல்லாதுன்னு போடுறதுக்கு ரைட்டு. நான் ராமாயணத்துல ஒரு வார்த்தை சொல்றது, அனுமன் வந்து நிக்கிறான், அவனை கொல்லுன்னு ராவணன் உத்தரவு போட்டதா பாட்டுல வரும். கொல்மின், இவனை கொல்லுங்கடா அப்படின்னு. அப்போ ஒருத்தர் எந்திரிச்சு நில்மின் அப்படிமா, அதாவது ஸ்டே. ராவணன் கவர்மெண்ட் ஜிஓ இஷ்யூ பண்ணது, அதுக்கு ஸ்டே யார் இஷ்யூ பண்ண முடியும்? கோர்ட் தான் இஷ்யூ பண்ண முடியும். கம்பன் எவ்வளவு பியூட்டிஃபுல்லான கவிஞன் தெரியுங்களா? கொல்மின் என்றான், நில்மின் என்றான், அதுக்கு கவுண்டர் யாரு? கொல்மின் என்றான் ராவணன், நில்மின் என்றான் நீதியான்னு போட்டான். என்ன நீதியான்? அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவரை விட ஜுடிஷியல் பவர் கூட அப்படிங்கறத அன்னைக்கு இலக்கியம் எழுதுகிற போதே கம்பன் கோடிட்டு காட்டிட்டு போறான். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆர்டர் கொல்மின், நில்மின் அப்படின்ற ஸ்டே நீதியான்னு போட்டான். நீதி உள்ளவன் அதை நிறுத்துவதற்கு வலிமை உடையவன் அப்படின்னு போட்டான். ஸோ ஜுடிஷியலினுடைய தன்மையை நாம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நீங்க சின்ன குழந்தைங்க யாரையாவது கூப்பிட்டு நீ எந்த ஸ்கூல் படிக்கிற அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்கூல் பேர் சொல்லும். எந்த கிளாஸ் படிக்கிற? 7th ஸ்டாண்டர்ட். ஆ பிரிவு அப்படிங்க. நம்ம ஆ பிரிவு இல்லாம கேட்டோம் இல்ல. சோ செக்ஷன் பிரிக்கிறானே, அதெல்லாம் பிரிவினையா? இல்ல. நிர்வாக வசதிக்காக செக்ஷன் பிரிக்கிறான். ஒரு 200 குழந்தைங்க படிக்குது அப்படின்னா எப்படி ஒருத்தரே பாடம் சொல்ல முடியும்? 40 குழந்தைங்க 5 செக்ஷன் வைக்கிறோம் அப்படின்னா அதுல உயர்வு தாழ்வு கிடையாது. அதனால இந்த 3 விஷயத்தை புரிஞ்சுக்கங்க. பிரிவு வேறு, பிளவு வேறு, பகிர்வு வேறு. சில பிரிவுகள் தவிர்க்க முடியாதவை, அது கிளாசிபிகேஷன். ஆனா அந்த பிரிவை குறை சொல்லக்கூடாது, அது நிர்வாக வசதிக்காக ஏற்படுத்தப்பட்டது. ஆனா அது பிறவியிலேயே வந்து விட்டது என்று பேசுவது நியாயமற்ற ஒரு பேச்சு. எனவே எங்கு பிரிவுகள் தேவை, எங்கு பிரிவுகள் தேவையில்லை என்பதை பற்றிய தெளிவு நம்முடைய மனதில் வர வேண்டும். இத்தகைய அறிவு, புத்தகங்கள் கொடுக்கிற அறிவு, நல்ல சிந்தனையாளர்கள் கொடுக்கிற அறிவு நமக்கு மிகப்பெரிய தெளிவு கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே பாரதி இன்னும் மறுபடியும் கொஞ்சமோ பிரிவினைகள் என்று அழுது வருத்தப்படுகிற வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடாது. பாரதி மகிழும்படியாக நாம் ஒன்றுபட்டால் ஒன்று தாழ்வு, நம்மில் ஒற்றுமை நீங்கில் அனைவருக்கும் தாழ்வு என்று வேற்றுமையில் ஒற்றுமை என்கிற இந்திய பண்பாட்டை காப்பாற்றுவோம். நன்றி, வணக்கம்.